எவ்வளவு கீழ்நிலையா அந்த பவுண்டரி என்பது போட்டிருக்காங்க, எவ்வளவு லிமிட்டட்னஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நம்முடைய ஈகோ ஆக்டிவேட் ஆக்கி அந்த மொத்தமா ஹையஸ்ட் லைட், இன்னர் லைட் பாக்குறதுக்கு நமக்கு பயம் வருது. அந்த அளவுக்கு கீழ்நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. எப்போ இந்த அளவுக்கு கீழ்நிலையில இருப்போமோ, எந்த வகையான ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு கொடுத்தாலும் நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு சொல்றேன். ஆனாலும் எல்லாருமே நான் கிரேட் ஆகணும், நான் கிரேட்ன்றது எல்லாருமே சொல்லணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுவாங்க. தட் இஸ் த ட்ரிக் ஆஃப் ஈகோ. ஆனா உண்மையமான கிரேட்னஸ் என்பது எப்போ தெரியுது அப்படின்னா, நம்முடைய அதாவது அக வெளிச்சம், இன்னர் லைட் என்பது நமக்கு அறிமுகமாகுமோ அப்போதான் அந்த அளவுக்கு நான் கிரேட்டா அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியுது. ஆனா அந்த கிரேட்னஸ் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாம வணக்கம் சொல்றோம். எதுக்காக அப்படின்னா, எவ்வளவு கிரேட் அப்படின்னு சொல்லி நீங்க ரியலைஸ் ஆக்குறீங்களோ அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி என்பதை நீங்க எடுத்துக்க வேண்டியது இருக்கும். நிறைய தியானம் பண்ணும்போது நம்ம முகத்தின் மேலே இருக்கும் நிறைய கவச்சங்கள், ஃபால்ஸ் மாஸ்க்ஸ் எல்லாமே எடுக்கப்படும், பயம் என்பது எடுக்கப்படும். அப்போ அந்த கிரேட்னஸ் என்பது அறிமுகம் படுத்துவார். எப்போ நாம அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறதுக்கு ரெடியா இருப்போமோ, அந்த மாதிரி நம்முடைய மைண்ட் ஃபைன் டியூன் ஆகுமோ, அப்போதான் நமக்கு செல்ஃப் ரியலைசேஷன் என்பது வாங்குறதுக்கான ஒரு தகுதி என்பது நம்ம கைக்கு வருது. நிறைய பேர் தியானம் பண்ணுவாங்க, ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணுங்க அப்படின்னா ஆஸ்ட்ரல் பாடி வெளியே வராது. எதுக்காக அப்படின்னா, அந்த அளவுக்கு ஏகப்பட்ட பயம் என்பது உள்ள இருக்கு. பயம் இருந்தால் ஆஸ்ட்ரல் பாடி வெளியே வராது. ஆஸ்ட்ரல் பாடி வெளியே வரல அப்படின்னா வேற உலகத்துல இருக்கிற எனர்ஜி ஆகட்டும், ஞானமாகட்டும் கொண்டு வர முடியாது.